பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் 19வது மாவட்டத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 80 மற்றும் 90 வயது மதிக்கத்தக்க இரு முதிய சகோதரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். 1935 மற்றும் 1939 ஆண்டுகளில் பிறந்த இந்த இரு சகோதரிகளும் வீட்டின் வரவேற்பறையில் அடுத்தடுத்து இறந்து கிடந்ததை கண்ட தீயணைப்புத் துறையினர் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அங்கிருந்து அவர்களின் சகோதரர் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் முதற்கட்டமாக அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் அவரது மனநிலையை கருத்தில் கொண்டு அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் உயிரிழந்த பெண்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. தீவிர பிரேத பரிசோதனைக்கு பிறகு வெளியான மருத்துவ அறிக்கையில் இரு பெண்களின் உடலிலும் எவ்வித காயங்களும் இல்லை என்பதும் அவர்கள் இதய செயலிழப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளனர் என்பதும் உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அந்த சகோதரர் மீதான கொலை வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். எனினும் கடுமையான கோடைகால வெப்ப அலையின் காரணமாக இந்த மரணங்கள் நிகழ்ந்ததா என்று கோணத்தில் விசாரணைகள் தொடர்கிறது. தற்போது இந்த விபத்து மரணங்கள் இயற்கையான காரணங்களால் நிகழ்ந்தவையா அல்லது அந்த நேரத்தில் நிலவிய கடுமையான வெப்ப அலையின் தாக்கம் இதில் ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் பாரிஸ் நகர போலீசார் தங்களது விசாரணையை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர்.